இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீட் 2026க்கு நம்ம விடி நீட் அகாடமி சார்பில் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரவுண்ட் 1 முடிச்சிருக்கீங்க, ஓகே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் பெருசாக கிடைக்காது சார், நம்ம அப்படியே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் சார், சிலபஸ் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அகாடமி சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் சார்னா நம்ம விடி நீட் அகாடமி தாராளமாக சூஸ் பண்ணலாம். ரீசன் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் தான் ரிவீல் பண்ணுறேன், ப்ரீவியஸ் வீடியோவில் பேச ரிவீல் பண்ணல சார். ரவுண்ட் 1க்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் விடி அகாடமிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியே போன அச்சீவர்ஸ். இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அகாடமி டைரெக்டாக வந்து படிச்சிருக்காங்க, இதில் நிறைய பேர் வந்து 1-on-1 படிச்சுட்டு போயிருக்காங்க. சரிங்களா, அதோட எல்லாத்தோட ஒரு கிளஸ்டராக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு 7.5 92.5ன்னு சொல்லிட்டு நம்ம அகாடமி ரிலேட்டடாக படித்து இன்றைக்கி டாக்டராக வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மருத்துவராக வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே போக போகிறாங்க. இவங்களுக்கு நம்ம அகாடமி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அண்ட் இதே மாதிரி நீங்களும் உங்களோட டோட்டல் அந்த ஆம்பிஷன் ட்ரீம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பர்சியூ பண்ணுறதுக்கு நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்க நீங்கள் உங்களுக்கு எல்லாமே சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ரைட், ஓகே சார். கிளாஸஸ் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அட்மிஷன் ஓப்பன் ஆகி போயிட்டுருக்குமா, நீங்கள் எப்போ வேணால் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீக் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சார். அட்மிஷன்ஸு 9080549820 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயிலும் கேட்டுக்கலாம். சார் கிளாஸஸ் எங்கே சார் நடக்குது? சேலத்தில் நடக்குதுமா, ஓகேங்களா. சேலத்தில் இருக்கக்கூடிய எஸ்விஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. எஸ்விஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிறப்பே பாருங்கள் நாங்கள் ஸ்கூலில் லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயப்படவே தேவையில்லை சார். நான் எந்த ஒரு மாவட்டமாக இருக்கிறேன் சார், எனக்கு சேலம் தூரம் சார், சேலத்தில் போய் படித்தா சேஃபாக சார், எந்த வகைன்னு நீங்கள் டவுட் பட வேணாம். ஸ்கூல் கேம்பஸ் அப்படிங்கிறப்ப 24/7 உங்களுக்கு வாட்ச்மேன் இருப்பாங்க. ஸ்கூல் பிரின்ஸிபல் மேமே இங்கே ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கேன். சேஃப்டியில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட வராது. அண்ட் கிளாஸஸ் வைஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. புதுசாக வர மாணவர்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ரைட், ஓகே சார். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் இருக்கா? உண்டு. டெய்லி டெஸ்ட்டும் இருக்கா? உண்டு சார். குமுலேட்டிவ் டைப் டெஸ்ட் இருக்கா? உண்டு. ஃபுல் டெஸ்ட் இருக்கான்னா நாங்கள் வீக் இப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா 720 மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்ருக்கோம். 720 மார்க்குக்கு அந்த வாரம் ஃபுல்லாக நடத்தின பகுதிகளிலேருந்து எடுத்து கேள்வி எடுத்து டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். இன்றைக்கூட ஒரு டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆச்சு. நான் அதுக்கான சாம்பிள்ஸ் எல்லாமே யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவில் போஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்லேயே போடுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ரைட், ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இதுதான் 1-on-1 சொன்னேன் இல்லைங்களா. நம்ம இதில் டாக்டரான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1-on-1 டேரெக்டாக படித்து போன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சார் என்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் 1-on-1 சூஸ் பண்ணி வச்சு படிக்கலாம். ரைட், ஓகே. அண்ட் சார் ஆஃபர் இருக்கா சார், ஸ்காலர்ஷிப் இருக்கா சார்? கண்டிப்பாக உண்டு. 440 மார்க்கு மேலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க நீட்டில் அப்படிங்கிற பட்சத்தில் 100% ஸ்காலர்ஷிப் உண்டு. அண்ட் சிங்கிள் பேரண்ட் சைல்டாக இருக்கும் பட்சத்துலையும் உங்களுக்கு 100% டியூஷன் ஃபீஸில் ஸ்காலர்ஷிப் உண்டு. நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் அண்டு புக் ஃபீஸ் மட்டும் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட மெயின் பார்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், ஓகே. இப்போ நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்கக்கூடியதாக வந்து மகேஷ் குமார்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட், ராஜஸ்தானை சேர்ந்தவர். இந்த வருஷத்தோட நீட் டாப்பர் வித் 686 அவுட் ஆஃப் 720 மார்க்கோட இவர் தான் ஃபஸ்ட்டு மார்க்காக இருக்கார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 1ன்னு நம்ம சொல்கிறோம். இது நேற்று வரைக்குமா, அதுக்கப்புறமேட்டுக்கு செகண்ட் ரேங்க் அடுத்த மார்க்கில் போகுது இல்லைங்களா. இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் மகேஷ் குமார் ஸ்டூடெண்ட் தான் இருக்கார். ராஜஸ்தான் சேர்ந்த மாணவர், இவருக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லணும். ஆனால் இப்போ நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஒரு ரிவ்யூ சிஸ்டம்னு சொல்கிறாங்க. எனக்கு அது புரியலை. என்டிஏ வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூவெல்லாம் அக்செப்ட் பண்ணுமா அப்படிங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. பிகாஸ் இப்போ நியூவாக கல்யாண்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஜம்மு காஷ்மீர் ராணிகந்த்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 686 மார்க் எடுத்துருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மார்க்கு. பட் ஆனால் ரேங்க் மட்டும் 16வது ரேங்க் கொடுத்துருக்காங்க. நீட் ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா, அந்த ரிசல்ட்டில் இந்த கல்யாணுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 16வது ரேங்க் கொடுத்துருக்காங்க. பட் அவனுமே 686 மார்க் தான் எடுத்திருக்காப்புல. ஸோ 686 அவுட் ஆஃப் 720 எடுத்த மகேஷ்க்கு ஃபஸ்ட் ரேங்க், பட் கல்யாணுக்கு ஃபஸ்ட் ரேங்க் வரல, 16வது ரேங்க் கொடுத்துருக்காங்க. கேட்டால் சிஸ்டம் ஏறன்னு சொல்கிறாங்க. பட் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆல் இண்டியா டாப்பரை 16வது இடத்துல தள்ளி இருக்குது என்டிஏ. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மண்டே
ரிவ்யூ சிஸ்டம்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க, ரிவ்யூ சிஸ்டம் போட்டதாக சொல்கிறாங்க. போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகேஷ் குமாரோட ஃபஸ்ட்டு மார்க்கை ஷேர் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 99% முன்னாடி இருந்தார். நீட் ரிசல்ட் ரிலீஸ் ஆகிறப்போ 99% வந்ததுனால தான் அவர் 16வது ரேங்க்கு போனார். இப்போ அவரோட மார்க்கை வச்சு பர்சன்டேஜ் போட்டு பார்த்தோம்னா 99.99547% ஆல் இண்டியா ரேங்க் 1ங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இவருமே அச்சீவ் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த வருஷத்துக்கான நீட் டாப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேர். ஒருத்தர் வந்து மகேஷ், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட். இவர் ஜம்மு காஷ்மீர்லேருந்து படிச்சிருக்காரு. இவரோட பேரண்ட்டு அதான் சொல்கிறாங்க. கல்யாணம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டே நைட்டாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். நைட்டு ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருப்பார். நாங்களே போய் தூங்குடா அப்படின்னு வரைக்கும் சொல்லுவோம். அந்தளவுக்கு அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்லேயுமே டாப்பர், இப்போ நீட்லேயுமே டாப்பர் ஆக வேண்டிய ஒரு 16வது ரேங்க் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. நாங்கள் என்டிஏ கிட்ட ரிவ்யூ கொடுத்தோம். அவங்க ரிவ்யூ அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா ரேங்க் 1 கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. பட் அப்படி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுற டைமை தாண்டி மறுபடியும் ஒரு ரிவ்யூ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ எடுக்குது அப்படிங்கிறது இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிய விஷயம். இப்போ நாளை பின்ன நம்மளோட மார்க்கில் ஏதாவது ஒரு குளறுபடி இருக்குன்னா நம்ம டேரெக்டாகவே என்டிஏவை அணுகலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண் அப்படிங்கிறவோட ஃபஸ்ட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்யாண் ஒரு ஹார்ட் ஒர்க்கர், சுற்றி இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் அவர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ரிலேட்டிவ்ஸுமே சொல்கிறது. ஸோ அதோட ரிசல்ட் தான் அவரோட ஃபஸ்ட் மார்க்கும் கூட, ரைட்டுங்களா. இவருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து அதுக்கப்புறமேட்டுக்கு கோச்சிங் ரிலேட்டடாக அட்டன் பண்ணி தான் இந்த மார்க் எடுத்திருக்காரு. அது அவரே சொல்லியிருக்காரு. இப்படிங்கிற விஷயம் எல்லாமே இன்றைக்கி மண்டே வந்து நேற்று மண்டே சாரி லாஸ்ட் வீக் மண்டேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டுருக்கு. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் ப்ளஸ் கிளாஸ் ஒர்க்கில் இருந்ததுனால அதை பற்றி பெருசாக வீடியோஸ் போட முடியல. ஸோ அதனால் இப்போ ஒரு செப்பரேட் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் 2025க்கு ஆல் இண்டியா ரேங்க் ஒருத்தர் இல்லை 2 பேர் அப்படிங்கிற நியூஸும் நம்ம இந்த இதில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயம் கடமைப்பட்டிருக்கோம், சொல்லியாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டு நம்ம சொல்லி ஆகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நீட் ரிலேட்டடான நிறைய பேர் சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் அதை பற்றி நான் உங்களுக்கு இதில் சொல்லிடுறேன். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீட் எத்தனை டைம் சார் நடக்கும் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு இது வரைக்கும் அஃபிஷியல் நியூஸ் வரல. பட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. 2026 வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேஸில் 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர் இயர் நீட் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஸ்டில் டேட் இது வரைக்கும் எந்த வகையான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா எப்போ சார் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா நவம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஃபேஸஸாக நடக்கும். டிசம்பர் ஜனவரியில் ஒரு எக்ஸாம் நடக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் இல்லையா மேல இன்னொரு எக்ஸாம் நடக்கும். இந்த 2 எக்ஸாமில் எது பெஸ்ட்டு மார்க்கோ லைக் ஜிஇ எது பெஸ்ட்டு மார்க்கோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிசல்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் பெஸ்ட்டு மார்க் தான் ஸ்டூடெண்ட்கான ரிசல்ட்டாக வரும். அந்த ரிசல்ட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீட் 2026 பேஸ் பண்ணக்கூடிய எல்லா கவுன்சிலிங்கும் அப்ளை பண்ணி சீட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸ் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண ஒரு மாடல் மட்டும்தான். பட் இது வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு டைம் தான் நீட் நடக்கும் அப்படிங்கிறது இது வரைக்கும் கன்ஃபார்மாக கிடைச்ச நியூஸ். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பென் அண்ட் பேப்பர் மெத்தட் தான். ஸோ எல்லோருமே இதை நோக்கியே ரெடி பண்ணலாம். நியூ சிலபஸ் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஷின் ப்ராக்டிஸோடு நீங்கள் ரெடி பண்ணிங்கனாலே போதுமா இந்த வருஷத்துக்கான நீட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கிராக் பண்ணிட முடியும். இதுதான் இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச அஃபிஷியல் நியூஸ் அண்ட் அஃபிஷியல் டேட்டா. இதுக்கு நமக்கு இன்னுமே கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேஸ் தான் நடந்துச்சுன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் இன்னொரு வீடியோ போகிறேன். பட் அது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரட்டும். பட் என்னோடய சஜஷன் நவம்பர்லேயே எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை முடிக்கிற மாதிரி நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ப்ளஸ் அப்படி நடந்தாலும் அதுக்கு ஒரு சாம்பிள் பேப்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரம் என்டிஏ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 2 டைம் நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சாம்பிள் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகலாம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ திடுதுப்புன்னு பொசுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஒரு வருஷத்துக்கு 2 முறை எக்ஸாம் அப்படிங்கிறது அவங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியணும். ஸோ அதனால் நீங்கள் அது ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த நியூஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். அண்டு நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றி என்ன ரீசன் நியூஸ் வந்திருக்குன்னா நான் எதுவுமே நம்பாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் நோ அட்டெம்ப்ட் லிமிட் தான். இது நாள் வரைக்கும் எந்த வகையான அட்டெம்ப்ட் லிமிட்டுமே தரல.
17 டைமில் 2017 லிமிட் இருந்துச்சு 3 டைம்ஸ்னு. அதுக்கப்புறம் 2018 கேன்சல் பண்ணி லிமிட்ஸ் கிடையாது, எத்தனை டைம் வேணால் எழுதிக்கலாம், ஒவ்வொருத்தரோட ப்ரிப்பரேஷன் டைம் அப்படிங்கிறது டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எந்த வகையான அட்டெம்ப்ட் லிமிட்டும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ தரப்புலேருந்து சொல்லப்படலை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சார் எத்தனை ஏஜ் லிமிட் அப்படின்னு கேட்டால், ஏஜ் லிமிட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான ரெஸ்ட்ரிக்ஷனும் இது வரைக்கும் என்டிஏ தரப்புலையோ இல்லை எம்சிசி தரப்புலையோ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலை அப்படிங்கிறது எதார்த்தம். பட் அதுக்குமே கேஸ் போயிட்டுருக்கு. லெட்ஸ் சி, எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்க தான் போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி நம்ம படிக்க தான் போகிறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறேன் மேம். அண்ட் வீடியோவோட எண்டில் ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி ரிலேட்டடாக அச்சீவ் பண்ண டாப்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெஸ்ட் விஷஸ் சொல்லிவிட்டு, நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டாப்பராக க்ரியேட் பண்ணுறதுக்கு, நீங்கள் டாப்பராக மாறணும், உங்களோட ஆம்பிஷனை வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கன்னா நீங்கள் இந்த நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள், கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணி படிங்க. இல்லை என்னால் முடியல சார்னா நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய லைவ் லெக்சர்ஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் பாருங்கள். தொடர்ந்து அதை வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னால் அப்லோட் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வரைக்கும் ஃபுல்லாக பார்த்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.